வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிற முதல் பேர் வந்து இளம் பருதி. இளம் பருதி எப்படி எழுதணும் அப்படின்னா இ லா இம் பா வி இளம் பருதி. அடுத்து பேகன். பேகன் எப்படி எழுதணும் அப்படின்னா இடது பக்கமா ஒரு கோடு மட்டும் புள்ளி இல்லாம, குறிலுக்கு தான் புள்ளி வரும், நெடிலுக்கும் புள்ளி வராது. பேகன். அடுத்து காந்தல். காந்தல் எப்படி எழுதணும்? கா வலதுபுறமா ஒரு கோடு, இந்த தா காந்தல். அடுத்து குறிஞ்சி பாரதி. குறிஞ்சி எப்படி எழுதணும்? கு கீழ்பக்கமா வலதுபுறம் ஒரு கோடு, கு. ரி எப்படி? ரி. இஞ்ச். சி குறிஞ்சி பாரதி. பா துணைக்காலுக்கு வலது பக்கம் ஒரு கோடு, பா. ரா வலது பக்கம் ஒரு கோடு, மேல் நோக்கி ஒரு கோடு, குறிஞ்சி பாரதி. அடுத்து இமயவன். இ மா யா வா இமயவன். அடுத்து கரிகாலன். கா ரீக்கு வலது பக்கம் ஒரு கோடு, மேல் நோக்கி ஒரு கோடு, கரி கா கரிகாலன். லா இன் கரிகாலன். அடுத்த காணொளியில இன்னும் சில தமிழ் பெயர்கள் பார்ப்போம். கற்போம் கற்பிப்போம். நன்றி.